பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சகோதரிகள் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நேற்றைக்கும் கூட ஏசாயா புத்தகத்திலேருந்து ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் புதிய ஏற்பாட்டில் வந்து இயேசு கிறிஸ்து எப்படி அவரை மேற்கோள் காட்டினார் அப்படின்றத சில காரியங்களை நம்ம வாசித்து கேட்க கர்த்தர் உதவி செய்தார். இன்றைக்கும் கூட நம்ம இன்னும் கூட சில காரியங்கள் விசேஷமாக அப்போஸ்தலர்கள் வந்து ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தை குறித்து என்னென்ன மேற்கோள்கள் வந்து காட்டினாங்க. அது ஏசாயா புத்தகத்தில் எங்கே இருக்குது, அது வந்து புதிய ஏற்பாட்டில் எந்த இடத்துல நிறைவேறியது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். குறிப்பாக பார்த்தோம்னா ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் வந்து புதிய ஏற்பாட்டை சுமார் 20 முறை நேரடியாக மேற்கோள் காட்டப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுகிறது. 20 முறை டைரெக்டாக ஏசாயா தீர்க்கதரிசி உடைய புத்தகம் அப்படின்றதே வந்து நேரடியாக சொல்லப்பட்டிருக்குது. இதில் வந்து யார் யார் மேற்கோள் காட்டியிருக்காங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து மேற்கோள் காட்டியிருக்கிறாங்க. அடுத்து யோவான், பவுல், பேதுரு போன்ற பல தேவனுடைய பிள்ளைகளால் இது வந்து மேற்கோள் காட்டி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு வந்து நம்ம மெயினாக வந்து அப்போஸ்தலர்கள் வந்து யார் யார் ஏசாயா தீர்க்கதரிசியுடைய புத்தகத்துடைய தீர்க்க தரிசனம் புதிய ஏற்பாட்டில் எங்கெங்கே நிறைவேறினது அப்படின்றத நம்ம வேதத்திலேருந்து நம்ம பார்க்கலாம். முதலாவதாகிய பவுல் வந்து அப்போஸ்தலர் அவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஏசாயா 65 1-2 ஏசாயா 65 1-2 வந்து நம்ம பார்க்கும்போது இந்த ஏசாயா 65ஆம் அதிகாரமே எதை குறித்ததான காரியம் அப்படின்னா, புறஜாதிகளை குறித்ததான காரியங்களாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் 65ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புறஜாதிகளுக்கும் தேவனாக இருக்கிறா அப்படின்றத நம்ம வாசிக்க முடியும். அதில் வந்து 65ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தில் நான் வாசித்தோம்னா, என்னை குறித்து விசாரித்து கேளாதவர்களாலே தேடப்பட்டேன், என்னை தேடாது இருந்தவர்களாலே கண்டறியப்பட்டேன், என்னுடைய நாமம் விளங்காதிருந்த ஜாதியை நோக்கி இதோ இங்கே இருக்கிறேன் என்று. இது யாரை குறித்த சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, புறஜாதிகளுக்கு என்று சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். நலமல்லாத வழியிலே தங்கள் நினைவுகளும்படி நடக்கிற முரட்டாட்டமான ஜனத்தண்டைக்கு நாள் முழுவதும் என் கைகளை நீட்டினேன். அப்போ புறஜாதிகளுக்கும் நம்முடைய தேவன் வந்து இரக்கமுள்ளவராக இருக்கிறார். அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இது வந்து 65 1-2 வசனங்கள் சொல்லப்பட்டிருக்க நம்ம பார்க்க முடியும். இதை வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து எந்த இடத்துல சுட்டி காமிச்சிருக்கிறாரு அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, ரோமர் 10ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதில் டைரெக்டாகவே ஏசாயா அப்படின்னே கொடுத்துருக்கோம். அல்லாமலும் ஏசாயா என்னை தேடாதவர்களாலே கண்டறியப்பட்டேன், என்னை விசாரித்து கேளாதவர்களுக்கு வெளியரங்கமானேன் என்று தைரியம் கொண்டு சொல்கிறான். இஸ்ரவேலை குறித்தோ கீழ்ப்படியாதவர்களும் எதிர்த்து பேசுகிறவர்களுமாய் இருக்கிற ஜனங்களிடத்துக்கு நாள் முழுவதும் என் கைகளை நீட்டினேன் என்று அவன் சொல்லி இருக்கிறான். அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து என்ன பண்றாரு, இது புறஜாதிகளுக்கு ஏசாயா சொன்ன அந்த தீர்க்க தரிசனத்தை இந்த இடத்துல புதிய ஏற்பாட்டில் மேற்கோள் காட்டியிருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இதே வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, பவுல் வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து இதிலே ரோமர் 10ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள், சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறது. எங்க எழுதியிருக்கிறது அப்படின்னு வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, ஏசாயா புத்தகம் 52ஆம் அதிகாரத்துல வந்து பார்த்தீங்கன்னா 7வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கும். 7வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, ஏசாயா 52 7வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து இரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாய் இருக்கின்றன. அப்ப இந்த ஏசாயா 52 7வது வசனம் எங்கு மேற்கோள் காட்டப்பட்டு இருக்கிறது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, ரோமர் 10ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே. இது அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து ஏசாயா புத்தகத்திலிருந்து அவர் மேற்கோள் காட்டின ஒரு வசனம். அடுத்ததாக இதே பவுல் வந்து என்ன பண்றாரு, ரோமர் 15ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல அவர் சில காரியங்களை சொல்றத நம்ம 15ஆம் அதிகாரம் 12வது வசனம். ரோமர் 15:12 நீங்க வாசித்தீங்கன்னா, மேலும் ஈசாயின் வேரும் பிரஜாதியாரை ஆளும்படிக்கு எழும்புகிறவருமாகிய ஒருவர் தோன்றுவார், அவரிடத்தில் புறஜாதியார் நம்பிக்கை வைப்பார்கள் என்று ஏசாயா சொல்லுகிறான்.
அப்படின்றத வந்து பவுல் வந்து சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இது எங்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஏசாயா 11ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல இந்த காரியங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. 11ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, அக்காலத்திலே ஜனங்களுக்கு கொடியாக நிற்கும் ஈசாயின் வேருக்காக ஜாதிகள் விசாரித்து கேட்பார்கள். அவருடைய தாபரஸ்தலம் மகிமையாய் இருக்கும். அப்ப இந்த காரியங்கள் வந்து ஏசாயா சொல்லப்பட்ட ஏசாயா 11ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல சொல்லப்பட்ட அந்த ஈசாயின் வேரில் இருந்து அரசன் எழும்புவார் அப்படின்றத ரோமர் 15 12ல அவர் மேற்கோள் காட்டியிருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அதுல ஏசாயா சொல்லுகிறான் அப்படின்னே வந்து நேரடியாக சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்போ அப்போஸ்தலனாகிய பவுலும் என்ன பண்றாரு, சில காரியங்களை நேரடியா சொல்றத நம்ம பார்க்க முடிகிறது. அடுத்து வந்து ஏசாயா 53 5 6 ஏசாயா 53 இது யார் மேற்கோள் காமிச்சிருக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, முதல் ஏசாயா 53 வந்து நம்ம வாசிப்போம். 53ஆம் அதிகாரம் இயேசு கிறிஸ்துவனுடைய பாடு மரணங்கள். அப்ப அந்த 53 5 6 வசனத்தை நம்ம வாசித்தோம்னா, 5 6 வந்து அவர் அவர் நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திருந்தி அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். இந்த வசனம் வந்து அப்போ பேதுரு என்ன பண்ணுவாருன்னா, 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்துல அவரு சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். 1 பேதுரு பார்த்தீங்கன்னா, 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்துல 24 25 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24 25 வந்து பார்த்தீங்கன்னா, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். சிதறுண்ட ஆடுகளைப் போலிருந்தீர்கள். இப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். ஸோ இந்த காரியம் வந்து என்னது, பேதுரு வந்து ஏசாயாவுடைய அவருடைய அடிகளினாலே நாம் குணமாகிறோம் அப்படின்றத இங்க வந்து நம்ம பார்க்க முடிகிறது. அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் அப்படின்றத வந்து இங்க பேதுரு வந்து அதை சுட்டி காட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அதே மாதிரி நான் ஏற்கனவே இந்த ஏசாயா புத்தகத்தை துவக்கத்திலே நான் சொல்லும்போது இன்ட்ரோடக்ஷன்லேயே சொன்னேன். பிலிப்பு வந்து அந்த எத்தியோப்பியன் அதிகாரி இடத்துல வந்து சொல்றத நம்ம பார்த்தோம் இல்ல. அந்த பிலிப்பும் கூட அப்போஸ்தல நடபடிகள் 8ஆம் அதிகாரத்துல வந்து இதை நான் தொடக்கத்திலே உங்களுக்கு வாசிச்சு காமிச்சேன். 8ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது அந்த எத்தியோப்பியன் அது எங்க இருக்கு அப்படின்னா, 8ஆம் அதிகாரத்துல நம்ம அந்த நிகழ்ச்சியை நம்ம வந்து பார்க்குறோம். கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமில் இருந்த காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்திர மார்க்கமாய் போ என்றான். அந்தபடி அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியனுடைய ராஜஸ்ரீயாக கந்தாகி என்பவளுக்கு மந்திரியும் அவளுடைய பொக்கிஷம் எல்லாவற்றுக்கும் தலைவனுமாய் இருந்த எத்தியோப்பியன் ஆகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்திலே உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். ஆவியானவன், நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீர் வாசிக்கிறவைகளின் கருத்து உமக்கு தெரியுமா என்றான். அதற்கு அவன், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிலிப்பு ஏறி தன்னோட உட்காரும்படி அவனை வேண்டிக் கொண்டான். அவன் வாசித்த வேத வாக்கியம் என்னவென்றால், அவர் ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார். மயிர் கத்திரவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டியை போல அவர் தமது வாயை திறவாதிருந்தார். அவர் தம்மை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது. அவருடைய ஜீவன் பூமியிலிருந்து எடுபட்டு போயிட்டு அவருடைய வம்சத்தை யாராலே சொல்லி முடியும் என்பதே. ஸோ இந்த மந்திரி வந்து பிலிப்பை நோக்கி கேட்கிறாரு, தீர்க்கதரிசி யாரை குறித்து இதை சொல்றாரு, தம்மை குறித்தா இல்ல வேறொருவரை குறித்து சொல்றாரா அப்படின் போது பிலிப்பு வந்து என்ன பண்றாரு, இந்த வேத வாக்கியங்களை குறித்து இயேசு கிறிஸ்துவை குறித்து அவருக்கு பிரசங்கிக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 28ல இருந்து 35 வசனங்களை நம்ம வாசித்தோம்னா, அது ஏசாயாவுடைய 53வது அந்த அதிகாரத்துல உள்ள இயேசு கிறிஸ்துவனுடைய பாடு மரணங்களை விளக்கி சொல்றத நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப பிலிப்பு வந்து இயேசுவை பற்றி விளக்குறத நம்ம
இந்த வசனத்துல பார்க்க முடியுது. அப்ப ஏசாயாவுடைய புத்தகத்துல வந்து பார்த்தோம்னா, ஆம் அதுல சொல்லப்பட்ட அநேக காரியங்களை அப்போஸ்தலர்களும் நேற்றைக்கு நம்ம இயேசு கிறிஸ்து அநேக தீர்க்க தரிசனங்கள அத வந்து நம்ம பார்த்தோம். இன்றைக்கு நம்ம அப்போஸ்தலர்கள் வந்து பவுல் வந்து நெறைய இடங்கள்ல ரோமர்ல சுட்டிக்காட்டுகிறதையும், பேதுரு சுட்டிக்காட்டுகிறதையும், பிலிப்பு வந்து சுட்டிக்காட்டி இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடிஞ்சுச்சு. ஸோ இப்படிதான் வந்து என்ன இந்த ஏசாயா புத்தகம் முழுவதும் ஒரு தீர்க்கதரிசன புத்தகமாகவும், அதில சொல்லப்பட்ட காரியங்கள் இஸ்ரவேலுக்கு மட்டுமல்லாமல் பிரஜாதிகளுக்கும் அது கொடுக்கப்பட்ட ஒரு தீர்க்கதரிசனமா நம்ம வேதத்தில பார்க்க முடிகிறது. நாளைக்கும் கூட நம்ம என்ன பண்ணலாம், இன்னும் கூட சில தீர்க்கதரிசனங்கள் மேசியா தீர்க்கதரிசனம் என்று சில 10 தீர்க்கதரிசனங்கள் இருக்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதன் மூலமாக நம்ம அந்த வேத புத்தகம் முழுவதும், அதாவது தீர்க்கதரிசன புத்தகங்கள் முழுவதும் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, ஏசாயா தீர்க்கதரிசனம் முழுவதும் ஒரு காஸ்பல் மாரி இருக்கிறத நம்ம மினி காஸ்பல், அதாவது வேத புத்தகத்துக்குள்ள ஒரு வேத புத்தகமாய், அது ஏற்கனவே மொத்த வேத புத்தகத்துல 66 புத்தகங்கள் இருக்குது. அந்த 66 புத்தகங்களுக்குள்ள இன்னொரு ஒரு வேத புத்தகமா இந்த 66 சாப்டர்ஸ் வந்து ஏசாயா புத்தகத்துல இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு தீர்க்கதரிசன புத்தகம். தொடர்ந்து நீங்களும் இத வந்து படிச்சீங்கன்னா, இன்னும் நெறைய காரியங்கள் நம்ம வேதத்துல கற்றுக்கொள்ள முடியும். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.